புதுவை தாகூர் அரசு கல்லூரியில் நாட்டின் 75ஆம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை 11 மணிக்கு நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் அசாதிகா அம்ருத் மகோத்சவ் நிகழ்வின் ஒரு அங்கமாக இந்திய குடியியல் பணிகள் குறித்த நோக்கு, நிலை மற்றும் ஊக்க விழிப்புணர்வு திட்ட நிகழ்வு கல்லூரியின் கருத்தரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கல்லூரியின் திறன் கூட்டுதல் பாடத்திட்ட செயல்பாட்டுக்கான மையம் ஏற்பாடு செய்திருந்தது. ஆங்கில பேராசிரியர் ஹங்ரேயன் மொய்னாபோ அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட கல்லூரி இசைக்குழுவினரின் சிறப்பு பாடலுடன் நிகழ்ச்சி துவங்கியது. அடுத்து சிஇசிஏவின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் பீனு மார்க்ஸ் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த் தாஸ் மாணவர்களை பாராட்டி நேர்மறை எண்ணங்களை வளர்த்து எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விடுபட வேண்டியதின் அவசியம் குறித்து அறிவுறுத்தினார். இளம் ஆர்வலர்களை போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற ஊக்குவிக்கும் வகையில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளுடன் இதுபோன்ற பல கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு வெப்ப நிறுத்தியை போன்று மனச்சமன் நிலையை வளர்த்து கொண்டு வாழ்வில் முன்னேற இத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இந்திய பொதுப்பணித்துறை நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஆர் தனபால் மற்றும் இணை செயலாளர் ஜெயவிஜயன் இருவரும் மாணவர்களிடம் இந்திய அரசு பணிகள் தேர்வாணையம் மற்றும் குடியியல் பணிகள் தேர்வாணையம் ஆகியவை நடத்தும் அரசு பணி தேர்வுகளை எதிர்கொள்ள எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்று விளக்கினர். பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அதன் பணியமர்த்தல் செயல்முறை பற்றியும் அவர்கள் விளக்கி கூறினர். உள்ளூர் மற்றும் உலக செய்திகளை படித்து மாணவர்கள் தங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை கூறினர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பல்வேறு துறைகளை சார்ந்த இறுதியாண்டு பயிலும் 51 மாணவர்கள் பங்கேற்றனர். மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் பின்னூட்டத்தையும் அவர்கள் பதிவு செய்தனர். மேலும் இந்திய பொதுப்பணித்துறை நிறுவனம் நடத்தும் பயிற்சி அமர்வுகளில் கலந்து கொள்ளவும் அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். பேராசிரியர் சுனிதா நன்றியுரையோடு கூட்டம் நிறைவு பெற்றது. வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக அரசாங்கம் இன்னைக்கு நியமனம் பண்ணி இருக்கின்ற ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் தான் யூனியன் பப்ளிக் கமிஷன், மத்திய நிர்வாக ஆணை. அந்த மத்திய தேர்வு ஆணை மூலமாக தேர்வு சரி என்ன பண்றது, த்ரூ காம்படிட்டிவ் எக்ஸாம், போட்டித் தேர்வு மூலமாக தான் அவர்கள் எடுக்கிறார்கள். போட்டித் தேர்வு மூலமாக எடுத்து இந்தியாவில் உள்ள அத்தனை